2.6ல் ஃபோர்த்து சம்மு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்யூஷன் எஸ்என் கொடுத்துட்டாங்க, சொல்யூஷன் சம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு 2n ஸ்கொயர் மைனஸ் 3n. இந்த சீரீஸு ஏபியா இல்லையான்னு கேட்குறாங்க. சரியா? இல்லையா? ஷோ தட் த சீரீஸ் இஸ் அன் ஏபி, ஏபி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இதை சீரீஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், சீரீஸ் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல S1 போடுறேன். S1 என்னது? T1 இல்லையா? சம் ஆஃப் ஒன் டேர்ம்ஸ் இல்லையா? அதான் S1. அப்போ S1 போட்டால் என்ன வரும்? 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 1. இது T1. ஓகேவா? S2 சம் ஆஃப் டூ டேர்ம்ஸ் இல்லையா? அப்போது T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு என்னது? டூ டேர்ம்ஸ் இல்லையா? 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2 2s are 4, 4 2s are 8, 8 மைனஸ் 3 2s are 6 ஈக்குவல் டு 2. இது T1 ப்ளஸ் T2. இப்போ பாருங்கள், அடுத்தது S3 கண்டுபிடிக்கிறேன். S3 எப்படி இருக்கும்? 3 டேர்மோட கூட்டுத்தொகை தான் இல்லையா? இப்போ T1 T2 T3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 3. அப்போ என்ன இருக்கும்? 3 இன்ட்டு 2 9, 9 இன்ட்டு 2 18 மைனஸ் 3 இன்ட்டு 3 9 ஈக்குவல் டு 9. இது என்னது? T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3. இப்போ நான் ஏபியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம்? T1 தெரியணும், அது தெரிஞ்சிச்சு எனக்கு. T1 ஈக்குவல் டு மைனஸ் 1. T2 தெரியணும் இல்லையா? அப்போ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், 2 இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் T1 தெரியும், T2 கண்டுபிடிக்கணும். T2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? S2யும் S1யும் மைனஸ் பண்ணால் T2 கிடைக்கும். பாருங்கள், S2 மைனஸ் S1 ஈக்குவல் டு என்னது? T1 மைனஸ் ப்ளஸ் T2 மைனஸ் T1 இல்லையா? இது S2, இது S1, இது S2, ரெண்டு S2, இது S1, ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது T2 ஈக்குவல் டு S2 என்னது? 2 இல்லையா? S1 என்னது? மைனஸ் 1. அப்போது 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? அப்படி தானே? ஏன்னா T2 இது T2 மைனஸ் T1, T1 அது மைனஸ் T1 மைனஸ் T1 மைனஸ் 1 இல்லையா? அதனால் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண கண்டுபிடிக்கணும்? இது T2 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ T2 ஈக்குவல் டு 3. T3 கண்டுபிடிக்கணும். T3 கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? அப்போது S3 மைனஸ் S2, S3 மைனஸ் S2 ஈக்குவல் டு S3 என்னது? T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 மைனஸ் S2 என்னது? T1 மைனஸ் T2. அப்போது இது மைனஸ் பண்ண என்னது? S3 மைனஸ் S2 இல்லையா? S3 என்னது? 9 மைனஸ் S2 என்னது? 2. இப்போ பாருங்க என்ன கிடைக்க போகுது? T1 கேன்சல் ஆகிடுச்சு, T2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது இது என்னதுப்பா? வெறும் T3 மட்டும் தான் மிச்சம் இல்லையா? 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 7. அப்போது T3 ஈக்குவல் டு 7. இப்போ இந்த 3 டேர்ம் போதும் நமக்கு இது ஏபியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. அதாவது 3 டேர்ம் இருக்குது இல்லையா? இந்த சீரீஸ் எப்படி இருக்குது? -1, 3, 7 போயிட்டு இருக்குது. இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுனாலே போதும், இது ஏபின்னு சொல்லிடலாம் இல்லையா? T2 என்னது? 3, T1 என்னது? -1, ஏற்கனவே மைனஸ் இருக்குது, இது ஒரு -1 ஈக்குவல் டு T3 என்னது? 7, T2 2, 3. அப்போ இது 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? 3 + 1 = 7 - 3. இதுனது 4 = 4. ரெண்டு டேர்மும் ரெண்டு டிஃப்ரென்ஸும் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஏபி தான். தேங்க்யூ.